ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சிலர் சொல்லுவார்கள், இந்த வாக்குத்தத்தெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்தது, அது எப்படி நமக்கு சொந்தமாக முடியும்? அது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கு சிலர் அப்படிலாம் தங்களுக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அந்தந்த காலத்தில் அந்தந்த மனிதர்களுக்காக இருந்தாலும், இன்றைக்கு அதை விசுவாசித்து வாசிக்கிற நமக்கு, நாம் விசுவாசித்தால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நமக்கும் ஏற்ற காலத்தில் இதே வாக்குத்தத்தத்தை தான் தேவன் கொடுத்து நம்மை பலப்படுத்தி அந்த வாக்கின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார், ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டார். அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நான் இப்பொழுது இருக்கிற நிலைமை எப்படி இருந்தாலும், வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கின்படி என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி அவர் அந்த வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, முதலாவது வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார், எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக போகிறது என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கர்த்தர் இன்று முதல் பெருக்கத்தை கட்டளையிடுவார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தங்களின் தேவன், நீர் வாக்கு மாறாதவர். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனக்காக, எங்களுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என்னை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, அப்படி என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யார் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சகோதரனை ஆசீர்வதியும், இந்த சகோதரியை நீர் ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவருடைய வருமானங்கள் பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கடன் பிரச்சனைகள் மாறி வறுமைகள் நீங்கி ஒரு பெருக்கமும் செழிப்பும் அவருடைய வாழ்க்கையில் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும், அவருடைய தொழில்கள் வளர்ந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை படிப்பில் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஞானத்தை பெருக பண்ணும், ஞாபக சக்தியை கர்த்தர் பெருக பண்ணி வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும், சபைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெருக்கமும் வரட்டும். சரீரம் வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலவீன